Hi, this is Value Updates YouTube channel. நம்ம Value Update channel எக்ஸ்க்ளூசிவ் முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போடுற கண்டென்ட் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் நம்ம கான்டென்ட்டை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டபுளாக வந்து உடனே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். நீங்கள் வியூவர்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்ஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸெல்லாம் ஷேர் பண்ணுவது மூலமாக அனைவரும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன், அதாவது நல்ல நாலேஜபிள் இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. மற்றும் பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்டென்ட்டையும் பாருங்கள் அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா போர் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அதாவது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் வந்து அடுத்த கட்டத்தை நுழையும் வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகளாவிய நாடுகள் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளாவது. இந்த போரில் எமர்ஜென்சி, அதாவது எனர்ஜி லாக்டவுன் வந்து நடக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த எனர்ஜி லாக்டவுன் வந்து தவிர்ப்பதற்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எனர்ஜி, அதாவது ஆயில், அதாவது கச்சா எண்ணெய், பெட்ரோலியம் வர்றது, அப்புறம் வந்து டீசல் எடுப்பது, கேஸ், இதெல்லாம் வந்து உலகளவில் எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தவிர்ப்பதற்கு மாற்றாக வந்து உலக நாடுகள் வந்து அனைத்து விதத்திலையும் முயற்சி செய்யணும். அதாவது தற்சார்பு உள்ள நாடாக அனைத்து நாடுகளும் மாற்றமடையணும் அப்படிங்கிறத நோக்கி வலியுறுத்திட்டு வராங்க. இந்த கச்சா எண்ணெய், அதாவது ஆயில் வந்து கேஸ், அப்புறம் வந்து பெட்ரோலியம், அப்புறம் வந்து அதிலிருந்து வர்ற டீசலில் வந்து பயன்படுத்துறதுலேருந்து தவிர்த்து வேறு கண்டுபிடிப்புகளை அந்தந்த ஒவ்வொரு நாடுகளும் அவங்க வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாடவினையாக இந்த போரின் மூலமாக இருக்குது. இப்போ இந்த எனர்ஜி லாக்டவுன் வந்ததுன்னா பெரிய ஒரு கற்காலத்தை நோக்கி நாடுகள் வந்து செல்லும் அப்படிங்கிறதும், அதைத்தான் வந்து ஈரான் கற்காலத்தை நோக்கி செல்லும் அப்படிங்கிறத மறைமுகமாக வந்து உலக நாடுகளுக்கும் அவர் வந்து இதை சொல்கிறாரு. அதாவது ட்ரம்ப் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த எனர்ஜி லாக்டவுன் நடந்தால் மிகப்பெரிய பொருளாதார சீர்கேடு நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ கடந்த 2 மாதமாக பார்த்தீங்கன்னா உலகளவில் எரிசக்தி அமைப்பில் வந்து மிகப்பெரிய தீவிரமான தாக்குதல் மாற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. அது தாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பல நாடுகளில் வந்து அந்த எரிசக்தி சுத்திகரிப்பு ஆலை வந்து தானாக வந்து எரிந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சில செய்திகள் வருது. இது பெரிய உலக நாடுகளுக்கு பெரிய துரதிருஷ்டவசமானது. பெரும்பாலான மக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த போர் நடக்கிற இடத்துல தான் வந்து நம்ம வந்து தாக்குதல் நடக்கு அப்படிங்கிறத போக பல போர் நடக்காத நாடுகள்லையும் வந்து மறைமுகமான எண்ணெய் கிணறுகள், சுத்திகரிப்பு ஆலைகளில் வந்து தாக்குதல் மறைமுகமான தாக்குதலாக நம்ம வந்து பார்க்க முடியும். மக்கள் வந்து இந்த புள்ளி விவரங்களை வந்து தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம இந்த விவரத்தை வந்து நம்மளுடைய சேனலில் இப்போ வந்து சொல்லிடுறோம். எரிபொருள் விநியோகத்தில் முதுகெலும்பாக விளங்குறது பார்த்தீங்கன்னா எண்ணெய், கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது. இந்த நிலையம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ரீஃபைனரி அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இந்த இது நடக்கலை. பல்வேறு நாடுகளில் பார்த்தீங்கன்னா பல்வேறு கண்டங்களில் பல ஊர்களில் வந்து இந்த ரிஃபைனரி இருக்குது. அவங்க நாட்டிற்கும் பல நாட்டிற்கும் வந்து கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிப்பு செய்யப்பட்ட கச்சா எண்ணெயை வந்து ஏற்றுமதி வந்து செஞ்சுட்டு வராங்க. இப்போ வந்து தீ விபத்து நடக்கு, வெடிகள் மூலமாக நடக்கு, ட்ரோன் தாக்குதல் அது மேலே நடக்கு, மற்றும் பார்த்தீங்கன்னா செயல்பாட்டு முடக்கங்களும் வந்து இதனால் வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த தீ விபத்து நடப்பதுனால அதை வந்து மறுசீரமைப்பு செய்ய பெரிய நாட்கள் எடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அதனால தான் எனர்ஜி லாக்டவுன் வந்து போர் நீண்டா அதிகமான எனர்ஜி லாக்டவுன் வந்து வரும் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. அதாவது எனர்ஜி லாக்டவுன் நம்ம மீன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா எரிபொருள் உற்பத்தி குறைப்பு வந்து அதிகளாவிய இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு. உலகெங்கும் பார்த்தீங்கன்னா தொடரும் பாதிப்புகள் பற்றி ஒரு பார்வையை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த ரிஃபைனரியில் சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சமீப மாதங்களில் நிகழ்ந்த சில முக்கியமான சம்பவம் வந்து நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவில் வந்து தீ விபத்துன்னு சொன்னாங்க. அது தீ விபத்தா இல்லை வெடி விபத்தான்னு தெரியல.
வட அமெரிக்காவில் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையம் வந்து இருக்குது. அது டெக்சாஸ் போர்ட் ஆர்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச் வந்து இறுதியில் வந்து ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டது. எல்லாருக்கும் சிலர் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இதை வந்து முக்கிய பிரிவாக வந்து பார்க்கப்படுது. இந்த தீ விபத்துனால பெரிய அளவில் அமெரிக்காவில் எண்ணெய் வந்து உற்பத்தி குறைஞ்சது. மெக்சிகோலையும் நடந்தது. உள்நாட்டு எரிபொருளை வந்து தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உண்டான அந்த ரிஃபைனரி அது. இது வந்து டாஸ் பாக்கஸ் அப்படிங்கிற சுத்திகரிப்பு நிலையம் சில வாரங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இடைவேளையில் தீ விபத்து ஏற்பட்டது அப்படின்னு வந்தது. இது தீ விபத்துன்னு சொல்கிறாங்க. அதாவது எண்ணெய் வளங்களை குறிவைத்து அமெரிக்கா இஸ்ரேல் தாக்கி கொண்டு இருக்கும் வேளையில் பல நாடுகளில் தீ விபத்துன்னு சொல்லி அவங்க நாட்டினுடைய ரிஃபைனரி வந்து கிரையாக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்கு. இதில் மர்மம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆஸ்திரேலியாவிலே நடந்திருக்கு. ஏப்ரல் மாதம் ஜிலோங் அப்படிங்கிற சுத்திகரிப்பு நிலையம் இருக்குது. அதில் ஏற்பட்ட தீ விபத்தில் பெட்ரோல் மற்றும் விமான எரிபொருள் உற்பத்தி வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிறது ஒரு விஷயம். மத்திய கிழக்கு நாடுகள் உங்களுக்கு தெரியும். சவுதி அரேபியாவில் ராஸ் தானுரா அப்படிங்கிற ஒரு இடத்துல ட்ரோன் தாக்குதல் நடந்து முடங்கிச்சு. மத்திய கிழக்கு நாடுகளில் உங்களுக்கு தெரியும். குவைத்தில் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுதி அரேபியாவில் அப்புறம் வந்து நம்ம அங்கே உள்ள அனைத்து இடங்கள்லையுமே வந்து தாக்குதல் வந்து போரின் நிமித்தமாக நடந்தது. ஈராக் ஈரான்லேயும் நடந்தது. அதன் மூலமாக எண்ணெய் வளங்கள் வந்து லாக்டவுன் செய்யப்பட்டது. அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை மூடினதுனாலையும் பெரிய பாதிப்பு வந்து ஏற்பட்டது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரஷ்யாவில் கூட ட்ரோன் தாக்குதல் யுக்ரைன் வந்து நடத்துகிறாங்க. அது இப்பொழுது சுத்திகரிப்பு ஆலையை நோக்கியே வந்து நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறதும் பல ரஷ்ய சுத்திகரிப்பு ஆலையில் ரஷ்யாவுக்கு சொந்தமான ஆலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் வந்து பெரும் அளவில் வந்து ட்ரோன் தாக்குதல் நடத்திட்டு வந்திருக்காங்க. உலகில் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியான ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆலையில் வந்து இது ஒரு பெரிய தொடர் தாக்குதலாகவே இருக்கு. இந்தியாவில் கூட நமக்கு தற்சமயம் ஒரு ராஜஸ்தானில் ஒரு புதுசாக வந்து நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறப்பதாக இருந்த ஒரு சுத்திகரிப்பு ஆலை அது தீப்பிடித்து எரிந்தது. அது எப்படி தீப்பிடித்து இருந்தது என்று தெரியவில்லை. அது ஒரு பெரிய மர்மமான முறையாக இருக்குது. அது இன்னும் வந்து ஆப்ரேஷன் கண்டிஷனில் வரல அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். இது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு. இஸ்ரேல்லையும் சுத்திகரிப்பு ஆலை மேலே தாக்குதல் நடந்துட்டுருக்கு. இந்த தருவாதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனர்ஜி லாக்டவுன் வந்து இன்னமும் இந்த மாதிரியான தாக்குதல்கள் வந்து நடந்துகிட்டே போனால் எனர்ஜி லாக்டவுன் தீவிரமாக நடக்கும் அப்படின்னும் இது பாதியான எனர்ஜி லாக்டவுனாக இருக்கும் பொழுது இன்னும் தீவிரம் அடைகிறது மிகவும் உலக நாடுகளில் பெரிய சம்பவத்தை அதாவது எரிபொருள் பிரச்சனையை உருவாகும். இதை வந்து சில இடங்களில் தீ விபத்து நடக்கிறத விபத்துகளாக உலகத்தில் பலவேறு இடத்துல சொல்கிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சுத்திகரிப்பு நிலையம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உடனே இயங்காது. இந்த தீ விபத்து ட்ரோன் தாக்குதல் மூலமாக வெடி விபத்து நடக்கிற இடத்துல சரி செய்யணும் அப்படின்னா 1-2 மாதங்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடக்கும்போது எனர்ஜி லாக்டவுன் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது. சுத்திகரிப்பு நிலையங்கள் என்பவை மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் உலகம் இயங்குவதற்கு அப்படிங்கிறதும் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சுத்திகரிப்பு நிலையம் கச்சா எண்ணெயில் இருந்து பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் வந்து எடுக்கப்படுது. இதற்கு மாற்று வந்து நம்ம உலக நாடுகள் கண்டுபிடிக்கிறது மிக அவசியமாக வந்து பார்க்கப்படுது. இந்த மாதிரியான வரிசையான சம்பவம் நடந்து கொண்டிருந்தால் இந்த சப்ளை செயின் அப்படிங்கிறது உடைந்து இந்த சப்ளை வந்து நிறுத்தப்பட்டு எமர்ஜென்சி லாக்டவுன் வந்து நடக்கும் சூழ்நிலை வந்து இருக்குது. இது ஒரு எச்சரிக்கை அப்படிங்கிறத விட வந்து நம்ம இதை ஒரு பாடவினையாக எடுத்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம வந்து இதில் பதிவிடுறோம். இந்த எனர்ஜி லாக்டவுனை தடுப்பதற்கு மின்சாரத்தின் மூலமாக அனைத்து எனர்ஜியையும் கொண்டு போகிறதுக்கு உண்டான முன்னெடுப்பாக வைக்கணும்னு சொல்லி வல்லுநர்கள் சொல்கிறாங்க. அதற்கு மாற்றாக எலக்ட்ரிக் மின்சாரம் அதிகமாக வந்து கொண்டு இருக்கிறது. அந்த எலக்ட்ரிக் மின்சாரத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு எலக்ட்ரிக்கல் சப்ளை எலக்ட்ரிக்கல் ப்ராடக்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு
உலக நாடுகளில் வந்து ஆதரவு அதிகமாக இருக்கிறதும் நம்ம பார்க்கப்படுது. ஆனால் அதை முன்னெடுத்து மிகவும் விரைவில் எப்படி பயணிப்பது உலகம் அப்படிங்கிறத வந்து ஆராய்ச்சி நடைமுறைப்படுத்தணும். அதை நடைமுறைப்படுத்தி இந்த மின் மாற்றத்துக்கு கொண்டு வரணும் இந்த எரிபொருளில் இருந்து அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சங்கதியாக வந்து இருக்குது. அதனால அனைவரும் வந்து எரிபொருளை நம்பி இருப்பதை விட மின்மாற்றையும் நம்பி இருக்கணும் அப்படிங்கிறதும், உலக நாடுகள் சுயமாக வந்து அவரவர்களுடைய கண்டுபிடிப்பின் மூலம் அந்த நாட்டினுடைய தன்னிறைவை வந்து எரிபொருளுக்கு வந்து செலவிடணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுடைய சேனல் வந்து வேல்யூ அப்டேட் எக்ஸ்க்ளூசிவ் முக்கியமான அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதும், ஃபுல் கான்டென்ட்டையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மிக்க நன்றி, வணக்கம்.